நான் தியானம் 1/2 hour வந்து மக்களுக்காக பண்ணுவேன், எனக்காக பண்ண மாட்டேன், மக்களுக்காக. அதுக்கப்புறம் தான் எனக்காக நான் கேட்பேன். ஏன்னா என்ன வேணால் அவங்க நினைக்கலாம். இப்போ ஃபைட் மாஸ்டர்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ரவுடி மாதிரி இருப்பாரும்பா. ஆனால் என்ன வந்து பார்த்தோன்னு சொல்லுவாங்க, என்ன நீங்கள் சாந்தமாக இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த யோகாசனம் சாந்தமாகிடுச்சு. நீங்கள் சொன்னீங்களா யோகாசனம் பண்ணோன்னே, அந்த தியானம் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அது இன்னொரு வாட்டி நம்ம பேசுவோம். இதில் இப்போ வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்? அதான் நீங்கள் திருப்பி காமனாக தான் கேட்குறீங்க. ஆமாய்யா, காமனாக அது எனக்கும் உங்களுக்காக இல்லை பேச. ஐயா இல்லைங்கய்யா, இது ஜாதகத்தை பார்க்காம சொல்ல முடியும். அதான் ஏன் ஜாதகம் எடுத்துகிட்டு வரேங்கிறேன். எடுத்து வாங்க, யாருக்காவது இருந்தால் கொண்டு வாங்க சொல்கிறேன். சரியா, எங்கிட்டே 2 பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு சொல்லுங்க, அது ஆகுமா ஆகாதா, ஏன் ஆகலை, அப்படி ஆகணும்னா என்ன பரிகாரம்னு நானே சொல்கிறேன். அதான் ஏன்னா எனக்கு என்ன ஒவ்வொரு இடமே ஒவ்வொன்றே சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம சித்தரா போயிடலாம், குழந்தை பிறக்க வேண்டாம் அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ அரசாங்கம் 2 குழந்தை இருந்துச்சு, 2 குழந்தையாச்சு, அப்புறம் 1 குழந்தையாச்சு, அப்புறம் நீ தான் குழந்தை நான் தான் குழந்தைனாங்க. அந்த காலத்தில் பாருங்கள், அண்ணன் இருந்தாங்க, அக்கா இருந்தாங்க, தங்கச்சி இருந்தாங்க, தம்பி இருந்தாங்க, மாமன் மச்சான் தான் இருந்தாங்க. இப்போ ஒன்றுமே கிடையாது, குழந்தையே இல்லை, 1 குழந்தை தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமாய்யா? இது அது அவங்க ஜாதகம் பார்க்கணுங்கய்யா, பார்த்தா சொல்ல. இல்லை மொத்தமாக கேட்குறேன் நான், ஜாதகம்லாம் இல்லை. அதாவது அதுதான் சொல்கிறேன் இல்லையா, நாங்கள் தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம், மழை பெய்யுது நின்று போச்சு தெரியுங்களா அந்த டைம். ஆமாம், அது தண்ணீர் படம் வந்துச்சு. அப்போயும் மழை இல்லை, நம்ம கோயில்பட்டி சைடு தென் மாவட்டத்தில் வறண்ட போகுது. வந்து அது வந்து அறம் சொல்லு. ஆமாம், அப்போ அந்த சொல்லு இல்லாமல் நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி எதனா மாற்றி நம்ம மக்களுக்கு அது அவங்க இதை பார்த்து நம்ம சொல்ல முடியும். நான் ஜாதகம் எடுத்துகிட்டு வரேன், எடுத்து வரங்க பார்ப்போம். நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா, முடிஞ்ச அந்த நேரலை கூப்பிட்டே வரேன். சரிங்க, நல்லது பண்ணி வைக்கணும்யா. சரிங்க, நிச்சயமே என்னன்னா நல்லது பண்ணுறதான். கண்டிப்பாக நம்ம மட்டும் நல்லா என்னையா பண்ண போகிறோம், உலகமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கட்டும். சரிங்க, ஏன் நம்ம மழை பெய்யணும் உலகமே உட்காந்து வேண்டுது. ஏதோ ஒரு இடத்துல அமெரிக்காவில் நெருப்பு எரியுது, இங்கே உட்காந்து வேண்டாம் கடவுளே அந்த நெருப்புலாம் சரி சாந்தப்படுத்து அப்படின்னு வேண்டுறான். அது நடக்குது. ஏன்னா சித்தர்கள் சொல்கிறாங்க, எல்லாமே என்ன சொல்கிறாங்க, நம்ம மனசு உள்ளமாற எது நீ வேண்டியோ அது நடந்தே தீரும் அப்படிங்கிறாங்க. அதுதான் நல்ல உள்ளத்தோடு வேண்டணும். சும்மா சாக்கடையும் அதையும் போட்டுக்கிட்டு வேண்டாம் பரவாது. அது வந்து உடலை நம்ம உடம்பை சுத்தம் பண்ணால் அப்புறம் உள்ளத்தை சுத்தம் பண்ணி வேணா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடக்கிறது தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நான் ஜாதகம் எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் நன்றி.